Hello dear brothers and sisters. So welcome to Potamil. So Potamil அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா அழகு 7ல் நம்ம தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி குடும்பம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம போத்தமிழில் அழகு 7 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம புது புக்கு பழைய புக்கு சரியா. ஸோ நியூ புக்லேயும் சரி ஓல்டு புக்லேயும் சரி ரெண்டுத்துலேயும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழி சார்ந்து, அதாவது தமிழ் மொழியை சிறப்பிக்கிற விதமாக தமிழ் மொழியோட தொன்மையுடைய இல்லை சிறப்பு இல்லை திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற தலைப்புகள்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும் சரியா. ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 பார்ட்ஸ் இந்த ஒரு கிளாஸ் இருக்கும் சரியா. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. இது வந்து பார்ட் 1 ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் அழகு 7 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம் சரியா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம பொதுத்தமிழில் அழகு 7 இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு இருக்கும் சரியா. ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதெல்லாம் இம்பார்ட்டனோ, ஸோ எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டனோ இதெல்லாம் பசங்க படித்தா போதும், இதெல்லாம் இம்பார்ட்டனாக நம்ம கவர் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சதை மட்டும் நான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இதாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. ஸோ என்னுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இல்லை மெட்டீரியல் என்ன சொல்ல இந்த மெட்டீரியல் வச்சுக்கிட்டு பிடிஎஃப் வச்சுட்டு கூட நீங்கள் கிளாஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஸோ ஓகேம்மா பார்த்துருமா திராவிட மொழி குடும்பம். ஸோ திராவிட மொழிகள்னு பார்க்கும்போது இது மொத்தமாகவே சரியா. இப்போ திராவிட மொழிகள் பார்க்கும்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சரியா, அந்த மாதிரி துளு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த திராவிட மொழிகள் சார்ந்து மொத்தமாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்ப்போம் சரியா. பார்க்கலாமா பாருங்க. திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது? தமிழ் சரியா. ஸோ திராவிடம் எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் அடிப்படையில் எல்லாமே பாயிண்டாக இருக்கும். ஸோ எல்லாமே பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு படிக்கிறது எல்லாமே ஒரு என்ன சொல்ல ஒரு ஒன் வேர்டு ஒரு ஒன்லைனர் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் சரியா. ஸோ பாருங்க, திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது எது? தமிழ் ஆகும் சரியா. தமக்கு தோன்றிய நம்முடைய மனிதர்கள், நம்முடைய முன்னோர்கள் தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவிதான் மொழி ஓகேவா. நம்மளுக்கு என்ன எண்ணங்கள் தோணுதோ இது மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுறோம், நிறைய பேசுகிறோம். நம்மளுக்கு பேசுறதுக்கு நம்மளுக்கு மற்றவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னது? மொழி, தமிழ் மொழி ஓகேவா. ஸோ அப்போது மொழி பொதுவாக அதில் நாம் தமிழ் மொழி மூலமாக இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு நிறைய கருத்துக்களை உங்கள்கிட்ட கடத்துறேன் அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் மொழி தான் ஒரு பாலமாக இருக்குது ஓகேவா. ஸோ பாருங்கள், முதலில் தம் எண்ணங்களை மனிதன் என்ன பண்ணியிருக்கான், ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய மூதாதையர்கள் முதலில் தம் எண்ணங்களை தமக்கு என்ன தோணுதோ அதை மற்றவங்கள்ட்ட பக்கத்தில் இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு குடும்பம் சார்ந்து இருக்காங்களோ இல்லை எப்படி இருக்காங்களோ அதை அவங்கள்ட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னா பாருங்க, மெய்ப்பாடுகள் ஓகேவா. மெய்ப்பாடுகள்லாம் உடல் மொழிகள் ஓகேவா. மெய்ப்பாடுகள் மூலயமா, சைகைகள் மூலயமா, கை அது சொல்லிட்டு அசைச்சு சைகைகள் மூலயமா, ஒலிகள் எழுப்புறது மூலயமா ஓகேவா. அவங்களுக்கு கரெக்டாக இப்போ என்ன சொல்றது, நம்ம ஒரு காடு ஒரு உணவு இதெல்லாம் நம்ம மொழி பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுது ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஒரு காடை குறிப்பிடணும், ஒரு உணவுன்றதை சொல்லணும் அப்படின்னா சைகைகள் மூலயமா தான் பண்ணியிருப்பான் ஓகேவா. ஒலிகள் மூலயமா தான் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன்றது இருக்கும். அப்போ மொழின்றது பெரும்பாலும் முழுமை அடையாத ஒரு ஸ்டேஜில் வந்துருக்கும் ஓகேவா. ஸோ மொழி உருவாகிறதுக்கான முன்னாத காலகட்டம். அப்போ முதல்ல தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள் மூலயமாவும், சைகைகள் மூலயமாவும், ஒலிகள் மூலயமாவும், ஓவியங்கள் மூலயமாவும் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓவியங்களும் பயன்படுத்தியிருப்பாங்க நிறைய. நம்ம என்னது பண்டைய கால இந்த பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரியா. ஸோ இப்போ ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர் யாரு? நம்முடைய மூதாதையர்கள். இதன் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடியும். அப்படி என்னது, நிறைய பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு நுண் கருத்துக்களை ரொம்ப டீப்பாக சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை ஜஸ்ட் சைகைகள் மூலயமா, ஒலிகள் ஏற்படுத்த மூலயமா, மெய்ப்பாடல் உடல் மொழிகள் மூலயமா சொல்ல முடியுமா, புரிய வச்சிட முடியுமான கஷ்டம் ஓகேவா. இதே வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பாறைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாறை இப்படி பெருசாக கை காட்டினோம்னா ஓகே ஏதோ ஒரு மலையை சொல்ல வரான், ஒரு பாறையை சொல்ல வரான்னு புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா. ஆனால் நுண் கருத்துக்களை நிறைய டீப்பாக மீனிங் இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த நிறைய உள்ள ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பேசணும், அப்போ தான் உனக்கு புரியும் ஓகேவா. ஸோ அதான் சொல்ல வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதன் மூலம் பருப்பொருட்களை மட்டும்தான் ஓரளவு உணர்த்த முடியும் ஓகேவா, உணர்த்த முடிந்தது. அப்போது நுண்பொருட்களை உணர்த்த இயலவில்லை, சின்ன சின்ன விஷயங்களை டீப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு முடியல ஓகேவா. ஸோ அதை உணர்த்தணும் அப்படின்னா அதுக்காக உருவாக்கப்பட்ட அடுத்த ஒரு காலகட்டத்தில் உருவானது தான் மொழி ஓகேவா. ஸோ அப்போ சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி, அப்போ சைகையோடு சேர்ந்து அந்த பொருளுக்கு ஒரு ஒலி உருவாக்கியிருப்பான் ஓகேவா. அந்த ஒளி நுண்பொருள்களை உணர்த்தி மொழி வளர்ந்தது. அப்போ காலங்காலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு ஒளி மூலயமா, இப்போ பாறைனா பாறை ஓகே அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளுக்கும்
ஒரு பெயரை வச்சு அது மூலியமா டிஃப்ரெண்டான ஒரு ஒலிகளை எழுப்பி அது மூலயமா ஒலிகள். ஓகே, பாறையை சொல்லணும்னா எப்படி நம்ம குறிப்பிடணும், அதுக்கு ஒரு என்னது ஒரு ஒரு வரைஞ்சு காட்டுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை உருவாக்குறதோ வரி வடிவத்தை கொடுக்கறதோ இது மூலயமா மொழிகள்ன்றது உருவாகிருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இப்படி தான் ஒரு லாங்குவேஜ்ன்றது நம்ம லாங்குவேஜ்னு கிடையாது, ஒவ்வொரு லாங்குவேஜும் இப்படி தான் எவல்யூஷன் ஆகிருக்கும். ஓகேவா? பரிணாமம் அடைஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, இட அமைப்பும் பொதுவாக மொழின்றது இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் நல்லா பாருங்க, வேறுபட்ட ஒலி முயற்சிகளை உருவாக்க தூண்டின அப்படின்னது. இப்போ இந்தியாவில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், தமிழக பகுதியில் தமிழ்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய மூத்த மொழி உருவாயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு இட அமைப்பு இயற்கை அமைப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு மொழி உருவாயிருக்கு. இதே போல் உலகம் முழுக்க தமிழ் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் நிறைய மொழிகள் உருவாயிருக்கு இல்லையா? அப்போது இடத்தின் அடிப்படையிலையும் இயற்கை அமைப்பின் அடிப்படையிலையும் அதாவது புவியியல் கூறுகளின் அடிப்படையிலும் மக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கங்கே செட்டில் ஆகக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சூழலுக்கு ஏற்ப அவங்க வெவ்வேறு விதமான ஒரு ஒலிகள் முயற்சிகளை பயன்படுத்தி நிறைய மொழிகள் உருவாயிருச்சு. ஓகேவா? ஸோ இதான் சொல்ல வராங்க. ஓகேவா? அப்போ உலக மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, அதற்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ உலகத்தில் உடைய எல்லா மொழியுமே குடும்பமாக பிரிச்சிடலாம். ஓகேவா? இந்த மொழியா இந்த குடும்பத்தை சார்ந்தது, இந்த மொழியா இந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்றது பிரிச்சிடலாம். சரியா? அப்போ உலகில் கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோமா? ஓகேவா? ஸோ ஓகே, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேல். ஒரு சில இடத்துல 1300 கொடுத்துருப்பாங்க, 1600 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1300 கொடுத்தாலும் கரெக்ட் தான், 1600 கொடுத்தாலும் கரெக்ட் தான். சரியா? ஸோ 1300ன்றது பார்த்துக்கோங்க, ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் பேசப்படும் மொழிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட மொழிகள்ன்றது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நிலப்பகுதியில் மக்கள் பேசுகிறாங்க. ஓகேவா? அதில் பெரும்பாலும் முக்கியத்துவம் வாய்ந்த மொழிகள் நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நிறைய மக்களால் பேசக்கூடிய மொழியாக இருக்கும். அதனால தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே என்ன சொல்கிறது, இப்போ தெலுங்கா, ஓகே தமிழா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, என்ன சொல்கிறது நம்ம ஹிந்தியா, இந்த மாதிரி நம்மளுக்கு என்னது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதிக மக்களால் பேசக்கூடிய மொழியாக அது இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. ஸோ அப்போ குறைவான சின்ன சின்ன குழுக்களை சேர்ந்த மக்களுக்கும் ஒரு சில மொழிகள் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க, அது இன்னமும் வழக்கத்தில் இருக்கும், ஆனால் பெரும்பாலும் மக்களுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. அதனால் இந்திய மொழிகளை 4 மொழி குடும்பங்களாக, ஏன்னா பொதுவாக மொழிகளை மொழி குடும்பங்களாக பிரிப்போன்றதை பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை அந்த 4 மொழி குடும்பங்களில் நம்ம அடக்கிறோம். ஓகேவா? அந்த மொழி குடும்பங்கள் பேர் என்ன? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஓகேவா? பெயரை வச்சே அந்தந்த மொழிகள் எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடிய மொழிகள்லாம் எந்த குடும்பத்தை சார்ந்தது நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இதில் தான் நம்ம திராவிட மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய நாடு, நம்முடைய இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. ஓகேவா? மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொன்னது யாரு? சா அகத்தியலிங்கம் அவர்கள். ஓகேவா? அறிவியல் அறிஞர், சரி வரலாற்று அறிஞர் சா அகத்தியலிங்கம் அவர்கள். ஓகேவா? ஸோ அதை பார்த்தா மொழியியல் அறிஞர். ஸோ இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? சா அகத்தியலிங்கம் அவர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அகழாய்வு இடங்கள் திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேவநேய பாவாணருடைய ஒன் ஆஃப் த முக்கியமான கருத்தும் இதுதான். பார்த்தோமா? ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருப்பாரு? மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அகழாய்வு இடங்கள், அந்த அகழாய்வு இருக்கக்கூடிய இடங்கள் அங்கிருந்த நாகரிகம் திராவிட நாகரிகம் தான் அப்படின்றது அவருடைய ஒரு கருத்தும் கூட. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய நம்முடைய மொழியியல் அறிஞர்கள் திராவிட நாகரிகம் தான் அது அப்படின்ற கருத்துன்றது இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. ஓகேவா? திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. இந்த திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். ஓகே, அதெல்லாம் நம்ம படிச்சு நல்லா பாருங்க. இப்போ இந்த எல்லா டேட்டாவுமே ஸ்கூல் புக்ஸில் ஏதாவது யூனிட்ல நம்ம படிச்சுட்டே வந்திருப்போம். நம்ம 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th போகும்போது எங்கேயாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிலபஸ் ஓரியன்டாக நம்ம படிக்கும்போது திரும்பி ரிப்பீட்டடாக நம்ம திரும்பவும் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிலபஸ் ஓரியன்டாக நம்ம படிச்சுக்கிறோம். சரியா? அப்போ திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். ஓகேவா? அதே போல இந்த திராவிடா அப்படின்ற சொல் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீராஸ் பாதிரியார் சொல்லுனா, தமிழ் என்னும் சொல்ல இருந்துதான் திராவிடா அப்படின்ற சொல் உருவாகி இருக்கும் அப்படின்றது யாருடைய கருத்து? ஹீராஸ் பாதிரியார். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க ஹீராஸ் பாதிரியார் நீங்க எழுதாலும் கரெக்டா தான், ஈராஸ் பாதிரியார் நீங்க எங்கேயாவது படிச்சிருந்தாலும் கரெக்டா தான். ஓகேவா? ரெண்டுமே எப்படி எழுதலாம். இது வடமொழி சொல்ல, இது தமிழ் படித்து எழுதும்போது ஹீராஸ் பாதிரியார்னு கொடுத்துருப்பாங்க. சரியாமா? ஓகேவா?
ஓகேவா? ஸோ அது எப்படி மாறி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ன்றது காலப்போக்கில் மக்கள் பேச்சு வழக்கில் தமிழ்ன்றது தமிழான்ட்டும், அடுத்து தமிழான்ட்டும், அடுத்து தமிழான்றது ட்ரமிழானும், அப்புறம் ட்ரமிழானும், அப்புறம் திரமிழான்னு மாறிடும். சரியா? திராமிழான்னு மாறிடும், அப்புறம் திராவிடான்னு மாறிடும். இந்த திராவிடா திராவிடான்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் தமிழ்ன்ற இந்த எழுத்துல தான் திராவிடான்ற அந்த சொல்லே உருவாயிருக்கும் அப்படின்றது ஹீராஸ் பாதிரியாருடைய கருத்து. ஓகேவா? யாருடைய கருத்து? ஹீராஸ் பாதிரியாருடைய கருத்து. ஓகேவா? அடுத்து பாருங்க, 18ஆம் நூற்று தொடக்கம் வரை, 18ஆம் நூற்றுடைய தொடக்கம் வரை மொழிகள் அனைத்திற்கும், நம்முடைய இந்திய மொழிகள் அனைத்திற்குமே வடமொழியே மூல மொழி அப்படின்ற ஒரு கருத்து நிலவுச்சு. ஓகேவா? கருத்து நிலவுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் மொழிகள் சார்ந்த நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்தந்த மொழியா இது ஒரே குடும்பத்தை சார்ந்தது கிடையாது, இந்த மொழிகள் இந்த பகுதியில் பேசியிருக்காங்க, இது வேற ஒரு குடும்பத்தை சார்ந்தது, இதெல்லாம் வேற ஒரு குடும்பத்தை சார்ந்தது, இது இதை சார்ந்தது இல்லை, இது இதை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள் அறிஞர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வச்சிருப்பாங்க. சரியா? அப்போ 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்குமே வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து தான் மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் கருத்துக்கள் இருந்துச்சு. ஓகேவா? அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வில்லியம் ஜோன்ஸ் தான் வடமொழின்றது, நல்லா பாருங்க, வடமொழியை ஆராய்ந்து அது ஐரோப்பிய மொழிகளோடு, ஓகேவா, அது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஃபர்ஸ்ட் யாரு? வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, 1816ஆம் ஆண்டுல பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரீம் 3 பேரும் வெவ்வேறானவங்க. ஓகேவா? அப்போ பாப், ராஸ், கிரீம் முதலானோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் நடத்தினர். ஓகேவா? மொழி சார்ந்த நிறைய ஆய்வுகள் மேற்கொண்ட அறிஞர்கள்ல இவங்களும் இருக்காங்க. ஓகேவா? அதை தொடர்ந்து பிரான்சிஸ் எல்லிஸ் ஒரு கருத்தை கொண்டு வர, என்ன கொண்டு வர்றாரு? தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை ஆராயிறாரு. அந்த மொழிகளை ஒப்புமைப்படுத்தி, ஒண்ணுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து அதை ஆய்வு செய்து இவை தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது, வடமொழியை சார்ந்தது கிடையாது. ஓகேவா? அப்ப இது தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முதல்ல சொன்னது யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகேவா? அப்ப தமிழ் மொழி வடமொழியுடைய குடும்பம் கிடையாது. ஓகேவா? அவங்களோட சேர்ந்தது கிடையாது. இது தனி மொழி குடும்பம். தமிழ் ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், இவங்கெல்லாம் தனி ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னது யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகேவா? சரியா? ஓகேவா? அடுத்த கருத்து பாருங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகளை ஆராய்ந்து தனி மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொன்னார் இல்லையா? ஸோ இந்த மொழிகளை ஒரே இனமாக கருதி அவர் ஒரு பேர் வைக்கிறார், என்னென்று தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேமிலிக்கு இது தனியாக ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, நம்ம திராவிட மொழிகள், இதுக்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்ற பேர் வச்சது யாரு? பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள். ஓகேவா? இதை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஓகேவா, இந்த 4 மொழிகள் ஆல்ரெடி தென்னிந்திய மொழிகள் சொல்லிட்டு தனி குடும்பத்தை சேர்ந்தது. அதோடு மால்தோ, தோடா, கோண்டி ஆகிய மொழிகளை இணைத்து தமிழியன் அப்படின்னு நீங்க எங்கேயாவது படிச்சிருந்தாலும் சரிட்டு தான், தமிழியன், ஏன்னா ஓல்டு புக்கெல்லாம் தமிழியன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, ஆங்கிலத்தில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல தமிழியன் எழுதிருப்பாங்க, தமிழியன் எழுதிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த மொழிகள்லாம் சேர்த்து, இந்த மொழிகள்லாம் இணைத்து தமிழியன் அப்படின்னா தமிழிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த பேர் வச்சதோடு ஆரிய மொழிகளிலிருந்து, இது ஆரிய மொழி வடமொழி, அந்த ஆரிய மொழிகள் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வடமொழியிலிருந்து இவை வேறுபட்டவை, எது தென்னிந்திய மொழிகள் வேறுபட்டவை அப்படின்ற கருத்தை சொன்னது ஹோக்கன் அவர்கள். ஓகேவா? இதே கருத்தை தான் மேக்ஸ் முல்லர் அவரும் என்ன பண்ணியிருப்பாரு, முன்மொழிஞ்சிருப்பார். ஓகேவா? அப்ப 2 பேரோட கருத்தும் இதுதான், எனது வடமொழியிலிருந்து தென்னிந்திய மொழிகளான திராவிட மொழிகள் வேறுபட்டவை. ஓகேவா? அவை ஒரே குடும்பத்தை சார்ந்தது இல்லை அப்படின்ற கருத்து இவங்க முன் வச்சிருப்பாங்க, ஹோக்கன் அவர்களும் மேக்ஸ் முல்லர் அவர்களும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கால்டுவெல்லுடைய கருத்து 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வெளியிட்டிருப்பார். அந்த நூலில் அவருடைய கருத்தை சொல்லியிருப்பாரு, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும், அதாவது சமஸ்கிருத மொழியிலையும் நம்மளுடைய தமிழ், தெலுங்கு, என்ன சொல்றது, நம்ம கன்னடம், மலையாளம், இந்த திராவிட மொழிகள், பொதுவாக திராவிட மொழிகள் எல்லாமே நம்முடைய வேர்ட்ஸ், நம்முடைய சொற்கள் எல்லாமே அதில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு சொல்லையும் சொல்றாரு.
யாரு? கால்டுவெல். அதே போல இப்பயும் நிறைய காலகட்டங்களில் பொதுவாக 19ஆம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் வடமொழி சமஸ்கிருதம் அந்த மாதிரி சொற்களும் நம்ம மொழியிலையும் ஆதிக்கம் செலுத்திருக்கு, காலங்காலமாக ஆதிக்கம் செலுத்திருக்கு. ஓகேவா? நம்ம மொழியும் அங்கே ஆதிக்கம் செலுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் கூடாது, நம்ம தமிழ் மொழிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சிறப்பு இருக்கணும், எல்லா சொற்களும் நம்மள தன்னைத்தானே என்ன சொல்றது நம்ம நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்றதுனால தான் அந்த தனித்தமிழ் இயக்கம்லாம் உருவாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளேயும் செல்வாக்கி செலுத்தியுள்ளன அப்படின்னு சொன்னது யாரு? கால்டுவெல். எதில் சொல்லியிருப்பாரு? அவருடைய நூல் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம். எப்போ? 1856 வெளியிட்டிருப்பாரு கால்டுவெல் அவர்கள். அவருடைய நூலில் இந்த செய்தியை குறிப்பிட்டிருப்பார். சரியா? இது சொன்னது யாருன்றது மேற்கோள் காட்டி கொஸ்டின் கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இல்லையா? யார் அவரு? கால்டுவெல். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதே போல கால்டுவெலுக்கு அப்புறம் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தல நிறைய பங்களிப்பு வழங்கினுடைய லிஸ்ட் இது பாருங்க. ஸ்டென்கனோ அவர்கள், KV சுப்பையா அவர்கள், LV ராமசாமி, ஃபரோ எமினோ, ஓகேவா, கமில் சுவலபில், ஆந்திரனோ, அதுக்கடுத்து தேப்போமி, நம்முடைய தேப்போமி அவர்கள். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க எல்லாம் திராவிட மொழிகளை ஆராய்ச்சி செய்தாங்க. சரியா? பார்த்துட்டோமா? ஸோ இப்போ திராவிட மொழிகள் சொல்றோம் இல்லையா? இந்த திராவிட மொழிகளை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று தென் திராவிட மொழிகள். ஓகேவா? தென் திராவிட மொழிகள், அதாவது இப்போ நம்ம இந்தியா மேப் பார்க்கணும்னா, ஸோ இப்போ தெற்கில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். ஓகேவா? ஸோ அப்போ அதனுடைய அந்தந்த மொழிகள் எங்கெங்க அந்த குடும்பத்தில், அதாவது திராவிட மொழிகள் குடும்பத்தில் அந்தந்த மொழிகளும் எங்கெங்க உருவாயிருக்கோ அதன் அடிப்படையில் அது தென் திராவிட மொழியா, வட திராவிட மொழியா, இல்லை நடு திராவிட மொழியா அப்படின்றது நம்ம லிஸ்ட்ல பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் அந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோ. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோ. ஸோ தென் திராவிட மொழிகள்லாம் என்னென்னது? தமிழ் நம்மளுக்கு தெரியும். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கை தவிர மற்ற 3மே முக்கியமான மொழிகள் நம்ம தெரிஞ்ச அந்த மொழிகள் மீது 3மே தென் திராவிட மொழிகள், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இது இல்லாமல் குடகு, அதாவது கொடகு இல்லைன்னா குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா, படகா, அதாவது படகு இல்லை படகா, இந்த மொழிகள் எல்லாமே இதுவும் தென் திராவிட மொழிகள் தான். ஓகேவா? அடுத்து நடு திராவிட மொழிகளில் வரக்கூடியது தான் தெலுங்கு. ஓகேவா? அப்போ நடு திராவிட மொழிகள் பார்க்கும்போது தெலுங்கு கூயி இல்லை கூவி பார்த்துக்கோங்க. அடுத்து கோண்டா, கோலாமி இல்லை கொலாமி. ஓகேவா? நாய்க்கி, பெங்கோ, மண்டா, இதெல்லாம் மொழிகளுடைய பேர். ஓகேவா? இதெல்லாம் மொழிகளுடைய பேர். இந்த மொழிகள்லாம் நடு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஒரே நிமிஷமா. ஓகே, நடு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ மண்டா வரைக்கும் பார்த்தோம். அடுத்து பாருங்க, ஃபர்ஜி, கதபா, கோண்டி, கோயா, இது எல்லாமே நடு திராவிட மொழி குடும்பம். ஓகேவா? வட திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது குருக், மால்தோ, பிராகுய். ஓகேவா? அவதாரில் இந்த மூவிலாம் இந்த நேம்ஸ்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ குருக் மால்தோ, பிராகுய், அதாவது பிராகுயி இல்லை பிராகுய், இதெல்லாம் இதுவும் திராவிட மொழிகள் தான், வட திராவிட மொழிகள் ஆகும். ஓகேவா? அப்போ தென் திராவிட மொழிகள்லாம் எது, நடு திராவிட மொழிகள்லாம் என்னது, வட திராவிட மொழிகள்லாம் என்னன்றது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க, மேலும் மொழிகள் தவிர, மேலுள்ள மொழிகள் என்னது, இந்த வட, தென், நடு, இந்த திராவிட மொழிகள். ஓகேவா? அப்போ மேலுள்ள இந்த மொழிகளை தவிர அண்மையில், அதாவது ரீசெண்டாக கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் இன்னும் 4 இருக்கு அப்படின்றத அட்டவணைப்படுத்திப்பாங்க. என்னன்னு பாருங்க, எருகலா அப்படின்றதும் திராவிட மொழி தான், தங்கா அப்படின்றதும், குறும்பா அப்படின்றதும், சோழிக்கா அப்படின்றதும், இதுவும் இந்த 4மே திராவிட மொழிகள் தான், மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான் அப்படின்றது ஆய்வுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, திராவிட மொழிகளின் சொற்களை நம்ம திராவிட மொழிகள்லாம் என்னென்ன மொழிகள்ன்றது பார்த்தோம் இல்லையா? பொதுவாக அந்த திராவிட மொழிகள் அந்தந்த மொழியிலையும் பேசக்கூடிய அந்த சொற்களை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மொழிகள் எல்லாமே ஒரு சில சொற்களை அடி சொற்கள்னு சொல்ல முடியாது. அடி சொற்கள், வேர் சொல் நம்ம இலக்கணத்தில் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஒரு அடி சொல்ல இருந்து தான் ஒவ்வொரு மொழிக்கும் இந்த சொல்லுன்றது பிரிஞ்சு போயிருக்கு, உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய எத்தனை சொல் உருவாயிருந்தாலும் சரி, இந்த சொற்களுடைய ஒரு அடி சொல், வேர் சொல் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரே இடத்துல இருந்து தான் போயிருக்கு அப்படின்றதான் இந்த கருத்து. ஓகேவா? இப்போ பாருங்க, திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்து அவை பொதுவான அடிசொல், அதாவது வேர் சொல் கொண்டிருப்பதை காண முடிகிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு அடிசொல், ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம கண் இருக்கு இல்லையா,
நம்மளுடைய ஐஸ். ஓகேவா? கண்ணு இருக்கு இல்லையா, தமிழ்ல கண்ணுன்னு சொல்றோமா, இதே தான் பாருங்க மலையாளத்துலையும் கன்னடத்துலையும் கண்ணு, தெலுங்குலையும் குடகுலையும் கண்ணு. ஓகேவா? குறுக்குல பாருங்க, குறுக்குல கண் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்ஜியில கென்னுன்னு, தோடால கொன்னுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இதனுடைய எல்லா அடி சொல்ல என்னது, கண்ணுன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் மொழியில தான் பிரிஞ்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? அப்போ திராவிட மொழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிசொல் வேர் சொல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அதுலேருந்து தான் ஒவ்வொரு மொழிகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்ல அந்த சொல் உருமாறி இருக்கலாம் அப்படின்றது, தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றதான் கருத்து. ஓகேவா? அப்போ திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளது. அதாவது எண்ணு பெயர்கள், நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தமிழ்ல 3ன்னு சொல்றோமா, மலையாளத்துல 3, தெலுங்குல 3, ஓகேவா, கன்னடத்துல 3, துளுல 3. ஓகேவா? ஸோ எல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், சின்ன வேரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பெயர்கள் இந்த மாதிரி சொல்றோம். அப்போ ஒப்புமைப்படுத்துறாங்க. எல்லாமே பாருங்க ஒரே குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத ஒப்புமைப்படுத்துறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வடமொழியில உயிரற்ற பொருள்களுக்கும், உயிரற்ற பொருள்கள்லாம் அக்ரிணை பொருட்கள். ஓகேவா? உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண் பொருள்களுக்கும், சரியா, இந்த பொருள்களுக்கு, இந்த பொருள்களுக்கும் கூட வடமொழியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருக்குது. ஓகேவா? பாகுபடுத்தப்படுகின்றன. கை விரல்கள் பெண்பால் என்றும், கை விரல்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது பெண்பால அது பெண்பால் மாதிரி. அடுத்து கால் விரல்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது ஆண்பால குறிக்கக்கூடிய சொல் மாதிரியும் இருக்கும். ஓகேவா? வேறுபடுத்தப்படுகின்றன. ஜெர்மன் மொழியில பாருங்க, வடமொழியில இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஜெர்மன் மொழியிலும் இதே போலதான் இருக்கு. அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, நம்ம இது இந்திய மொழிகள் கிடையாது, பொதுவாக நம்ம சொல்ல ஆசிய மொழிகள் சொல்ல முடியும். ஆஸ்ட்ரோ கிடையாது, ஆசிய மொழிகள் சொல்ல முடியாது, இந்தோ ஆசிய மொழிகள் அந்த குடும்பத்தை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ அதனாலதான் வடமொழியும் ஜெர்மனியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்முடைய திராவிட மொழிகள் வேற மாதிரி இருக்கும். இதுல இருந்து அப்படியே வேற மாதிரி பார்ப்பட்டு. அதனாலதான் திராவிட மொழிகள் வடமொழியை, அதை பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழி, வடமொழி இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்தோ ஆசிய மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது கிடையாது. இது தனி குடும்பம் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க, சேம் அதே தான். முகத்தின் பகுதிகளான வாய், அதாவது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நம்ம வடமொழியில முகத்தின் பகுதிகளான, முகத்தில் இருக்கக்கூடிய பகுதியானது வாய். வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் அப்படின்னும், மூக்கு வந்து பெண்பால். மூக்கு வந்து பெண்பாலை குறிக்கக்கூடிய சொல். ஓகே, பெண்பால்னும். கண் வந்து பொதுபால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு பகுப்பு நிலை உள்ளது அந்த மொழிகள்ல. ஓகேவா? ஆனா திராவிட மொழிகள்ல பாருங்க, திராவிட மொழிகள்ல ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில மட்டும்தான் இருக்கும். பார்த்திருப்போமா? உயர்திணை ஒருமையில. உயர்தினது மனிதர்களை குறிக்கக்கூடியது, ஒருமையானது அதுலயும் ஒருத்தரை மட்டும் தான் குறிக்கணும். ஒன்னு ஆண் இல்லைன்னா பெண். புரியுதா? அதுவும் ஆணானது ஒருத்தருக்கானா ஒருவன். ஓகேவா? மாணவன் அப்படிலாம் சொல்லுவோமா, அப்ப அதை மட்டும் தான் குறிக்கும். அதே போல மாணவி, ஒருத்தி சொல்லுவோமா, ஸோ அப்போ ஒருமையை மட்டும் தான் குறிக்கும், அது உயர்திணையை மட்டும் தான் குறிக்கும். ஆண்பால் பெண்பால்ன்றது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. அக்ரணை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும், ஓகேவா, பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனிச்சொற்களால் ஆண் பெண் பகுப்பை உணர்த்தினர். யாரு? நம்முடைய தமிழ்ல. ஓகேவா? தமிழ் மொழியில பாருங்க, பால் காட்டும் விகுதியில் எதா இருக்குன்னு பாத்தீங்களா, இப்ப இது வந்து அக்ரிணை பொருட்கள். இப்போ உயர்திணை அப்படின்னா பால் காட்டும் விகுதிகள் இருக்கும். அன் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆணா குறிக்கிற மாதிரி இருக்கும். அல் அப்படின்னு முடியுதுன்னா அவள், அது மாதிரிலாம் சொல்ல முடியா. அது போல அவள் அல்லுன்னு முடியும், இல்லை ஈன்னு முடியும். இந்த மாதிரிலாம் முடிஞ்சதுன்னா அது பெண்பாலை குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்களேன், அக்ரிணை சொற்களில் அந்த மாதிரி பால் காட்டக்கூடிய விகுதிகள் கிடையாது, விகுதிகளே கிடையாது. மாறாக என்ன பண்ணுறோம், இப்போ ஆண்பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அக்ரிணையில், அதுக்கு தனி சொல்லும், பெண்பாலுக்கு தனித்தனியாகவும் குறிப்பிடக்கூடிய வழக்கம் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ குரங்கிலே ஆண் குரங்குக்கு கடுவன்னும் பெண் குரங்குக்கு மந்தின்னு நம்ம தனித்தனியாக பேர் வச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, யானையில களிருக்கு ஆண் யானைனும் பிடின்றது பெண் யானைனும் தனித்தனியா பேர் குறிப்பிட்டிருப்போம். ஓகேவா? அதாங்க சொல்லியிருப்பாங்க. தனிச்சொற்களால் ஆண் பெண் பகுப்பை நம்ம தமிழ் மொழியில உணர்த்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம், சிலபஸ் ஓரியன்டாகவும் படிப்போம். இந்த டாபிக் மட்டும் இல்லை, சிலபஸ் ஓரியன்டாகவும் படிச்சிருப்போம். சரியா? அடுத்து பாருங்க, ஆங்கில வினைச்சொற்கள். எங்க ஆங்கிலத்தோடு இப்போ கம்பேர் பண்றாங்க. ஆங்கில வினைச்சொற்கள் காலத்தை மட்டுமே காட்டும். ஓகேவா? காலத்தை மட்டுமே காட்டும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். ஓகேவா? ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். இப்போ
இப்போ கேட்ச்ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், கேட்ச்னா பிடி, ஓகேவா, காட் அப்படின்னா பிடிக்கப்பட்டது, ஓகேவா. ஸோ அப்போ இங்க பாருங்க, காலத்தை மட்டும்தான் காட்டும். அது எந்த காலத்தை குறிக்குது, அதாவது நிகழ்காலத்துக்கான சொல்லா, எதிர்காலத்துக்கான சொல்லா, இல்ல என்ன சொல்ல கடந்த காலத்துக்கான சொல்லா, அதை மட்டும் தான் குறிக்கும், அந்த காலத்தை மட்டும் தான் குறிக்கும். ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள் ஒரு வினை சொல் இருக்குன்னா அது திணை என்ன, ஆண் அதான் அக்ரிணை குறிக்குதா உயர்திணை குறிக்குதா, ஓகேவா. அதுல என்ன பால், ஆண்பாலை குறிக்குதா பெண்பாலை குறிக்குதா, ஒன்றன் பாலா பலவின் பாலா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். பலர்பாலா அப்படின்றத. அதே போல என்னன்னது ஒருத்தரை குறிக்குதா இல்ல பன்மை நிறைய இருக்கிறத குறிக்குதா அப்படின்ட்டு. அடுத்து போல இடம், ஓகேவா, இங்க இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா தன்மையில இருக்கக்கூடிய குறிக்குதா இல்ல முன்னிலை இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்ல குறிக்குதா இல்ல படக்கில் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல குறிக்குதான்றது தெரியும். அதே போல காலத்தையும் காட்டிடும், ஓகேவா. அப்ப ஆங்கிலத்தில் கூடிய வினைச்சொற்கள் காலத்தை மட்டும்தான் காட்டும். ஆனா திராவிட மொழிகள் இருக்கக்கூடிய பொதுவா வினைச்சொற்கள் திணை, பால், எண், இடம், காலம் இது எல்லாத்தையுமே காட்டும். சரியா, எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்தான்றது ஒரு வினைச்சொல், இதுல பாருங்க, இதுல இது உயர்திணை அப்படின்றதையும் காட்டுது, உயர்திணையில வந்தான் ஒரு ஆண் அப்படின்றதையும் காட்டுது, ஆண்பால்ன்றதையும் காட்டுது. அப்ப அவன் இவன் இல்ல பேர் வச்சு கூப்பிடுறோம், பேர் இருக்கு அப்படின்னா அது என்னது படற்கைன்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போ இடம் பார்க்கும்போது படற்கை அப்படின்றதையும் காட்டுது, ஓகேவா. எண்ணுன்னு பார்க்கும்போது வந்தான் அப்படின்னா ஒருத்தனை தான் சொல்லுது, அப்போ ஒருமை அப்படின்ற எண்ணையும் காட்டுது, ஓகேவா. ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதே போல இந்த திராவிட மொழிகள் பார்க்கும்போது இதுல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, இந்த திராவிட மொழிகள்லயே மலையாள மொழிக்கு இந்த ஒரு சிறப்பு பண்றது கொஞ்சம் இல்லாம இருக்கும், ஓகேவா. அப்போ ஆனால் அதான் சொல்லியிருப்போம், ஆனால் மலையாள மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை, மலையாளத்துல மட்டும் அது கிடையாது, ஓகேவா. அடுத்து பாருங்க, தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிய முடியும், சரியா. அடுத்து பாருங்க, மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில், மொரிஷியஸ் சொல்லுது இலங்கை உள்ளிட்ட நாளுடைய பணத்தாள்ல, ஓகேவா, கரன்சிஸ்ல அதாவது நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அது ஒரு சிறப்பு தானே. அடுத்து பாருங்க, திராவிட மொழிகள்ல, ஓகேவா, திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். அப்படின்னது திராவிட மொழிகளுடைய இருக்கக்கூடிய திராவிட மொழிகள்ல மற்ற மொழிகளுடைய கலப்பு, பிற மொழிகளுடைய கலப்பு தாக்கம்ன்றது அதிகமா இல்லாம இல்லை சார், மிக மிக குறைவா இருக்கிறது தமிழ் மட்டும்தான். இப்போ தெலுங்கோ கன்னடம் எடுத்துட்டோம்னா இப்போ வடமொழியோ சமஸ்கிருதமோ கலப்பு இல்லை மற்ற மொழிகளுடைய கலப்பு அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த இங்க சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது, சரியா. அதே போல பாருங்க, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளனது. அப்படின்னது இந்தியாவில் கிடைச்சிருக்கக்கூடிய நிறைய கல்வெட்டுகள்ல, ஓகேவா, பெரும்பாலான கல்வெட்டுகள் நம்ம தமிழ், அதை பார்த்தோன்னா தமிழ் மொழியை சார்ந்தது, சரியா, அதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, புக்கில் இருக்கக்கூடிய அட்டவணை, சரியா, இது என்ன மொழி, அந்த மொழிக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கிய நூல், முக்கியமான இலக்கிய நூல்கள் என்ன, அது எந்த காலகட்டத்தை சார்ந்தது, அந்த மொழிக்கான இலக்கண நூல் ஏதாவது இருக்கா, ஓகேவா, அது எந்த காலகட்டத்தை சார்ந்தது, அதுக்கான சான்று என்ன, அதுக்கான ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அட்டவணை. நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, ஓகேவா. இப்போ தமிழ் மொழியா சங்க இலக்கியங்கள் எல்லாமே நம்ம தமிழ் இலக்கியங்களுக்கான எடுத்துக்காட்டு, 10 பாட்டு 8 தொகை திருக்குறள் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து அதனுடைய காலம் என்னமா, பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டுல இருந்து பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகள், சரியா, 6-7 நூற்றாண்டுகள் இதுக்கு இடைப்பட்ட காலத்துல உருவானதான் இந்த சங்க இலக்கியங்கள், ஓகேவா, இந்த காலத்துல உருவானது. அதே போல தமிழுக்கான இலக்கண நூல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது தொல்காப்பியம், அதுக்கு முன்னாடி அகத்தியம் நூல் இருக்கு, ஆனா அகத்தியம் வந்து முழுமையா நம்மளுக்கு கிடைக்காத நூல் இல்லையா, ஓகேவா, அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணல. அப்போ முதல்ல தமிழுடைய தொன்மையான நூல் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கண நூல் பார்க்கும்போது தொல்காப்பியருடைய தொல்காப்பியம், ஓகேவா. இதனுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. இதுக்கான சான்று எங்க இருக்கு, மு வரதராசனார் அவருடைய தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருக்கு, ஓகேவா, சாகித்ய அகாடமி. அடுத்து பாருங்க, கன்னடம், கவிராஜ மார்க்கம், இவங்களுடைய இலக்கியம் என்னது, கவிராஜ மார்க்கம். இதனுடைய காலம் பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. பாருங்க, தமிழ் தான் வந்து மூத்தது, மற்ற எல்லாமே பாருங்க அதனுடைய இலக்கியங்கள் சான்றுகள் எல்லாமே பிற்காலத்தை சேர்ந்தது, ஓகேவா. கவிராஜ மார்க்கம் அவங்களுடைய இலக்கண நூலும் கவிராஜ மார்க்கம் தான், ஓகேவா. இதுவும் அதுவும் சேம் அதே ஆண்டு தானே, ஏன்னா ஒரே புத்தகம் தானே, அப்போ ஒரே ஆண்டு தான் இருக்கும், ஓகேவா. இதனுடைய சான்று என்னது, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்ற புத்தகம் சேவை சண்முகம் அவருடையது, இதுல இதுக்கான சான்று இருக்கு, ஓகேவா. அடுத்து பாருங்க, தெலுங்குக்கும் சேம் அதே புத்தகம் தான் சான்று, ஆனா தெலுங்கு அவருடைய இலக்கியம் பார்க்கும்போது பாரதம். அதே போல இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, 11ஆம் நூற்றாண்டு, கன்னடத்துக்கு அப்புறம், ஓகேவா.
இவங்களுடைய இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம். இது 12ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. ஓகேவா. அடுத்து பார்க்கும்போது மலையாளம் ராமசரிதம் அப்படின்றது ஒரு இலக்கியம். ஓகேவா. இதுவும் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. லீலா திலகம் அப்படின்றது இவனுடைய இலக்கண நூல். இது 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஓகேவா. அப்போ தமிழோட மற்ற மொழிகள் எல்லாமே இலக்கிய மாவட்டம் இலக்கண மாவட்டம் அடுத்தது காலகட்டங்களில் பின் காலகட்டங்களில் தோன்றியிருந்தான். சரியா. ஸோ இதுக்கான சான்று மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி வெளியிட்ட நூல். அதில் இதுக்கான சான்றுகள் இருக்கு. ஓகேவா. அதே போல் இந்த ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு சொற்கள் இருக்கும். தமிழ் இருக்கக்கூடிய சொல்லலாம். ஸோ இதே சொற்கள் மற்ற மொழிகளையும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வேர் சொல் எப்படி போயிருக்கு பாருங்க, எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழில் மரம் சொல்கிறோமா, மலையாளத்துலேயும் மரம், மானு, தெலுங்கில் மானு, கன்னடத்தில் மரம், மரா, மர, ஓகேவா, கூர்க்கில் இப்படி சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஒன்றுன்னு சொல்கிறோமா, அதாவது நம்பர் 1, அதுக்கு ஒன்றுன்னு சொல்கிறோமா, இங்கே ஒன்று, இங்கே ஒக்கட்டி, இங்கே ஒந்து, இங்கே ஒஞ்சி பாருங்க. எல்லாமே வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சொல் வேர்ச்சொல் கிட்டத்தட்ட என்னது இங்கேருந்து தான் எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க 100, 100, 100, 100, 100. ஓகேவா. நீ, நீவு, நீன், ஈ, நின். ஓகேவா. இது பார்க்கும்போது ஒரு ஒப்புமைன்றது இருக்கும். 2, 2. ஓகேவா. 2, 2, 2. ஓகேவா. 4க்கு 4, 4, 4க்கு 4, 4 அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. மேபி இந்த அட்டவணையிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. சரியா. இப்போ 5, இங்கே 5, மலையாளத்தில் 5ன்னு சொல்லுவோம், தெலுங்குல 5, கன்னடத்துலேயும் 5, துளுவில் 5. ஓகேவா. ஃபைன். ஸோ கடைசியாக பாருங்கள். ஸோ இதான் பார்ட்டினுடைய கடைசி. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அந்த லாங்குவேஜ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இந்த ஒரு பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்ல இந்த ஒரு இமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா. 9th ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மொழியும் எந்தெந்த இடத்துல அதிகமாக பேசப்படுது, எந்தெந்த பகுதியில் அதிகமாக பேசப்படுது அப்படின்ற அதிக மக்கள், இந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக எந்தெந்த இடத்துல இந்த மொழி அதிகமாக பரவி இருக்கு அப்படின்ற விஷயத்த அழகாக ஒரு மேப்பில் கொடுத்துருப்பாங்க. சரியா. ஸோ பாருங்கள், இங்கே இப்போ இலங்கையிலிருந்தும் தமிழ்நாடு எல்லாம் தெலுங்கு தமிழ். இங்கே இப்போ ஆந்திர பிரதேசம் ஆகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், தெலுங்குன்றதை கொடுத்துருப்பாங்க. இப்போ துளு, கன்னடம், கொடகு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது நம்ம கர்நாடகாவை சேர்ந்தது. அதே போல் கோத்தா, தோடா, படகா, இருளா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீலகிரி, அந்த என்ன சொல்கிறது 3 மாநிலங்களுடைய அந்த எல்லை பகுதி. அடுத்து மலையாளமா கேரளம். ஓகேவா. அதே போல் பாருங்கள், அந்த கோயா, கோலாமி, நாய்க்கி, கோண்டி, பஜ்ஜி இதெல்லாம் இந்த பகுதிகள். ஓகேவா. அந்த குறுக்கு மால்தோ பாருங்க, இதெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட நார்த் இந்தியா, அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்கும். அந்தந்த இடத்துல சின்ன பகுதி மக்களால் பேசக்கூடிய பகுதியாக இருக்குது. அடுத்து பாருங்க, இந்த கதபா, கோண்டா, குவி, பெங்கோ இந்த மொழிகள்லாம் இந்த ஒரிஷா பகுதியில் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, உலகத்தமிழ் மாநாடுகள் எந்தெந்த வருஷம், எத்தனாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு அட்டவணை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரையும் வழிமறித்தால் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அதைபடியே படிச்சுக்கோங்க. ஸோ 1வது உலகத்தமிழ் மாநாடு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் 1966. அடுத்த 2 வருஷத்தில் 1968 சென்னை, 1970 பாரிஸ், அப்புறம் யாழ்ப்பாணம், அப்புறம் மதுரை. ஓகேவா. திரும்பவும் கோலாலம்பூர், மொரிஷியஸ், தஞ்சாவூர், திரும்பவும் கோலாலம்பூர், சிக்காகோ, திரும்பவும் கோலாலம்பூர். ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட 11வது உலகத்தமிழ் மாநாடு வரைக்கும் 2023 அது வரைக்கும் டேட்டாஸ் இருக்கும், தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. அதே போல் கலைஞர் அவங்களுடைய காலகட்டத்தில் செம்மொழி மாநாடு நடத்திருப்பாங்க இல்லையா, கோவையில் 2010 நடத்திருப்பாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கோங்க, ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா. ஸோ அவ்வளோதாம்மா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா போதும். இதுவே டேட்டாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு இதை நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். இதில் வந்து தான் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்தது, ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.